மூளை செல்கள் அப்படிங்கிறது மாணவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை, பிஸ்னஸ்மேன் வரைக்கும், ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, ஐடி பீப்புள் ஒர்க் பண்ணுறவங்க, நாம் என்ன தொழில் செய்தாலும் எனது மூளை செல்கள் நன்றாக இயங்கினா தான் எனது செயல் வெற்றியை கொடுக்கும். அப்போ மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் பாயக்கூடிய ஆள்காட்டி விரல், பெருவிரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. கை எப்படி மாறுமட்டி முட்டியில் வச்சுக்கோங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு மனம் இந்த முத்திரையின் மூலமாக இடது கை சின்முத்திரை, வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடது நாசிலே மூச்சை உள்ளெழுத்து இடதிலே மூச்சை வெளியிடுங்க. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கணும். மூச்சு உள்ளே எடுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அடிவேறு உள்ள போய்க்கிறோம். இப்போ ஆதி முத்திரை. ஒரு 5 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். இந்த மாதிரி வச்சுக்கலாம். மூளை நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உங்களது உணர்வு மூளை செல்களுக்கு இந்த முத்திரையின் மூலமாக இந்த பயிற்சியெல்லாம் செய்யும் பொழுது மூளை செல்கள் நன்றாக இயங்கும், மூளை நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும், மூளை பகுதியில் கட்டிகள் அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. மூளை நரம்பு மண்டலங்கள் வலது மூளை இடது மூளை நன்றாக இயங்கினா நமக்கு ஸ்ட்ரோக் அந்த மாதிரி வயதான காலத்தில் எதுவுமே வராது. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. காஸ்மா ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், முத்திரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது முத்திரையும் மூச்சு பயிற்சியும். இந்த இரண்டும் சேர்ந்து பயிற்சி செய்யும் பொழுது நம் உடலுக்கு உள்ளத்திற்கு பலவிதமான பலன்கள் கிடைக்கின்றன. அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மூளை செல்களை நன்றாக இயங்க செய்யக்கூடிய முத்திரையும் நாடி சுத்தியும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் நமது மூளை செல்கள் நன்றாக இயங்கினாத்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். நம்ம மூளைகளை நன்றாக பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாயணும், மூச்சு ஓட்டம் நன்றாக இருக்கணும். மூளை செல்கள் எப்பொழுதுமே உற்சாகத்தோடு வலது மூளை இடது மூளை இரண்டுமே நன்றாக இயங்கணும். இந்த இரண்டும் நன்றாக இயங்கினாத்தான் நமக்கு மெமரி பவர் நன்றாக இருக்கும், சிந்தனை திறன் நன்றாக இருக்கும், அறிவில் மலர்ச்சி கிடைக்கும். அப்போ இந்த மூளை செல்கள் அப்படிங்கிறது மாணவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை, பிஸ்னஸ்மேன் வரைக்கும், ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, ஐடி பீப்புள் ஒர்க் பண்ணுறவங்க, நாம் என்ன தொழில் செய்தாலும் எனது மூளை செல்கள் நன்றாக இயங்கினா தான் எனது செயல் வெற்றியை கொடுக்கும். அப்போ மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் பாயக்கூடிய அற்புதமான முத்திரைகள் என்ன? மூளை செல்களை சிறப்பாக இயங்க வைத்து வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான மூச்சு பயிற்சி நாடி சுத்தி என்ன? இப்போ நம்ம முதல்ல முத்திரை பார்க்க போகிறோம். ஒரு 4 வகையான முத்திரைகள் பார்க்க போகிறோம். முதல் முத்திரையாக நம்ம ஆதி முத்திரை அப்படிங்கிற முத்திரை பார்க்க போகிறோம். இந்த முத்திரையை சுகாசனத்தில் அமர்ந்து செய்ய போகிறேன். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். சாப்பிட்டு இருந்தீங்கன்னா 2 மணி நேரம் கழித்து இந்த முத்திரை பண்ணிக்கோங்க. இது சுகாசன நிலை, நிமிர்ந்து உட்காந்துக்கணும், முதுகெலும்பு நேரா வச்சுக்கணும். ஒரு 5 செகண்ட் மூச்சு அப்படியே வாட்ச் பண்ணுங்க. இப்போ ஆதி முத்திரை கட்டவரில் வச்சுக்கோங்க, 4 விரலும் அடிச்சுக்கோங்க. இந்த ஆதி முத்திரை. இந்த முத்திரை வச்ச உடனே 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. மூளை செல்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
நீங்க பயிற்சி பண்றவங்க கைய இந்த மாரி வச்சுக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சின் முத்திரை பண்ண போறோம். ஆள்காட்டி விரல், பெருவிரல் நுனி. மெதுவா மூச்சை உள்ளிழுத்து, மெதுவா மூச்சை வெளிய விடுங்க. ஒரு 3 முறை. கை இப்படி இந்த மாரி முட்டியில வச்சுக்கோங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு மனம் இந்த முத்திரையின் மூலமாக மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் பாய்வதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிரித்திவி முத்திரையை பார்க்க போறோம். மோதிர விரல், பெருவிரல் நுனி. ஒரு 3 முறை மூச்சை உள்ளிழுத்து மூச்சை வெளிய விடுங்க. கை இந்த மாதிரி முட்டியில வச்சுக்கோங்க. இந்த முத்திரை செய்யும் பொழுதும் உங்களது உள்ளத்தில் மூளை செல்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு முத்திரை நான்முக முத்திரை. இந்த மாதிரி ஒரு 3 முறை மூச்சை உள்ளிழுத்து மூச்சை வெளிய விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். இந்த முத்திரை செய்யும் பொழுது மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் பாய்வதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம முத்திரையும் மூச்சு பயிற்சியும் பார்த்து வரோம். இப்ப முத்திரை முடிச்சிட்டோம். இதோட சேர்ந்து ஒரு சின்ன நாடி சுத்தி. இடது கை சின்முத்திரை. வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடது நாசிலே மூச்சை உள்ளிழுத்து இடதிலே மூச்சை வெளிய விடுங்க. இந்த மாதிரி நிதானமா 10 முறை பண்ணிக்கணும். மூச்சு உள்ள இழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அடிவேறு உள்ள போய்க்கிடணும். இந்த மாதிரி நிதானமா 10 டைம்ஸ். இப்ப மோதிர விரல்னால இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலதிலே இன்ஹேல் பண்ணுங்க, வலதிலே எக்ஸேல் பண்ணுங்க. இந்த மாதிரி நிதானமா 10 முறை பண்ணிக்கணும். அடுத்த பயிற்சி இடதில் இழுத்து வலது. இந்த மாதிரி நிதானமா 10 முறை. அப்படி மாற்றி பண்றோம். வலதில் இழுத்து இடது. இந்த மாதிரி 10 முறை. 2 கை சின்முத்திரை. கண்களை மூடி 2 நாசுகளையும் மூச்சை உள்ளிழுத்து மெதுவா மூச்சு வெளிய விடுங்க. மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க ஒரு 1 மினிட். மூளை நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். இப்ப இந்த பயிற்சியை வஜ்ராசனத்துல பண்ண போறேன். வஜ்ராசனம் போட முடிந்தவங்க வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. வயதானவர்கள் நாற்காலியில் அமர்ந்து பயிற்சி பண்ணிக்கோங்க. மாணவ செல்வங்கள் வஜ்ராசனம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. முதுகெலும் நேரா வச்சுக்கோங்க. மூச்சு அப்படியே வாட்ச் பண்ணுங்க ஒரு 5 செகண்ட். இப்போ ஆதி முத்திரை. ஒரு 5 முறை மூச்சை உள்ளிழுத்து மூச்சு வெளிய விடுங்க. நார்மல் பிரீத்திங். கை இந்த மாதிரி வச்சுக்கலாம். மூளை நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உங்களது உணர்வு மூளை செல்களுக்கு இந்த முத்திரையின் மூலமாக நல்ல பிராண சக்தியை பெற்றுக் கொண்டிருக்கின்றேன். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சின்முத்திரை. ஆள்காட்டி விரல், பெருவிரல் நுனி. நீங்க கை முட்டியில வச்சுக்கலாம். ஒரு 3 முறை மூச்சை உள்ளிழுத்து மூச்சு வெளிய விடுங்க. நார்மல் பிரீத்திங். மூளை நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள்.
காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணி. அடுத்த முத்திரை பிரிதிவி முத்திரை, மோதிர விரல் பெருவிரல் நுனி. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். மூளை செல்களுக்கு இந்த முதிரின் மூலமாக நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நான்முக முத்திரை. 3 முறை மூச்சு உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். மூளை நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சின்ன நாடி சுத்தி, இடதுகை சின்முத்திரை மூச்சு பயிற்சி பண்றோம். வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடது நாசிலே மூச்சை உள்ளெடுத்து இடதுலேயே மூச்சு வெளியிடுங்க ஒரு 10 டைம்ஸ். இந்த மாதிரி 10 முறை. இப்போ இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலதிலே மூச்சை உள்ளெடுத்து வலதிலே மூச்சு வெளியிடுங்க. இந்த மாதிரி 10 முறை. இப்போ இடதில் இழுத்து வலது. இந்த மாதிரி 10 முறை. இப்போ அப்படி மாத்திக்கிடுறோம். வலதில் இழுத்து இடது. இந்த மாதிரி 10 முறை. இப்போ 2 கை சின்முத்திரை. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். மூச்சை மட்டும் ஒரு 1 மினிட் வாட்ச் பண்ணுங்க. நேர்களை இன்றைக்கு செய்த இந்த பயிற்சி மாணவ செல்வங்கள், சிறியவர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள், ஐடி பீப்புள், கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, ஒரு பிஸ்னஸ்மேன் எல்லோருக்குமே மூளை செல்கள் நன்றாக இயங்கினால்தான் நமது வாழ்க்கை வளமாக இருக்கும். அறிவுத்திறன் நன்றாக இருந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். இந்த பயிற்சியெல்லாம் செய்யும் பொழுது மூளை செல்கள் நன்றாக இயங்கும், மூளை நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும், மூளை பகுதியில் கட்டிகள் அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. மூளை நரம்பு மண்டலங்கள் வலது மூளை இடது மூளை நன்றாக இயங்கினா நமக்கு ஸ்ட்ரோக் அந்த மாதிரி வயதான காலத்தில் எதுவுமே வராது. இப்பொழுது இருக்கும் பொழுதே நன்றாக இந்த பயிற்சிகளை காலை மாலை பயிற்சி செய்து வளமாக நலமாக புத்தி கூர்மையோடு வாழ்க்கையில் வெற்றி பெற்று வாழ அன்போடு வாழ்த்துகின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.